வணக்கம், வெல்கம் டு சித்ரா முகிலிஸ் கிச்சன். இப்போ நம்ம மாங்காய் துண்டம் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த மாங்காவாக இருந்தாலும் பரவாயில்லை. பெங்களூரா மாங்காய் இல்லைன்னா கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் பெங்களூரா மாங்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, அதாவது ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன், இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டண்ட்டாக போட்டுக்கலாம், எதுவுமே இல்லை தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னா டக்குன்னு மாங்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி துண்டம் போட்டு சாப்பிட்லாம் டக்குன்னு ஊறுகாவை. மாதிரி இந்த மாங்காய் துண்டை ரொம்ப நாளைக்கெலாம் வச்சுக்க முடியாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 நாள் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ நல்லெண்ணெய் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கடுகு மட்டும் தாளிச்சா போதும். கடுகு மட்டும் தாளிச்சா போதும். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணால் கூட குறைச்சா பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மாங்காய் துண்டம் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், நம்ம மாங்காய் துண்டம் ரெடி ஆகிடுது. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் இருந்ததுன்னா டக்குன்னு துண்டம் போட்டு நம்ம சாப்பிட்லாம். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.